ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1123. இங்கு தெய்வீக கண்களின் பார்வை எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் குருட்சேத்திர போர்க்களத்தில் ஒரு பக்கம் பாண்டவ படைகளும் கௌரவ படைகளும் போருக்கு தயாராக அணிவகுத்து நின்றார்கள். பீஷ்மர் கௌரவர் பக்கம் தலைமை தாங்க, திருஷ்டும்னன் பாண்டவ படைக்கு தலைமை தாங்க போர் ஆரம்பிக்க இருந்த நேரம் அது. போரின் மறுபக்கமோ திருதராஷ்டிரர் அவருடைய அரண்மனையில் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்து இருந்தார். அவரால் செய்யப்பட ஒன்று கிடையாது. அவருடைய கவலை பொதுவாக விதுரரிடம் பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஆனால் விதுரரும் அங்கிருந்து நீங்கிவிட்டதால் திருதராஷ்டிரர் சஞ்சயனை அழைத்தார். சஞ்சயிடம், சஞ்சயா, என்ன நடக்கிறது என எனக்கு கூறு. இரு படைகளும் குருட்சேத்திரத்தை அடைந்து விட்டனவா? விதியின் சக்தி இந்த வயதானவனின் முயற்சிகளை விட சக்தி வாய்ந்தது. என்னுடைய மகனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தும் நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஏன் இந்த நிலை? துரியோதனின் தவறுகளை தெரிந்திருந்தும் நான் அவனை அவற்றிலிருந்து தடுத்து நிறுத்த முடிய கிடையாது. இந்த யுத்தம் தெய்வத்தினால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என கூறினார். சஞ்சயன் அதற்கு பதிலாக கூறினார், அரசே, தன்னுடைய செயலின் பலனாக துன்பங்களை அடையும் மனிதன் ஒருவன் தேவர்களையோ விதியையோ மற்றவர்களையோ பழி சுமத்தக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்களின் பலன்களை பதிலாக பெறுகின்றோம். குருக்களின் தலைவனே, நீங்கள் நேர்மையாக செயல்பட தவறிவிட்டீர்கள். நீங்கள் நேர்மையாக செயல்படுவீர்கள் என பாண்டவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு செயல்பட கிடையாது. இப்போது மிச்சம் இருப்பது அனைத்து குரு வம்சத்தின் வீரர்களும் மடிவதை கேட்பது ஆகும் என கூறினார் அவர். இவ்வாறாக சஞ்சயன் பேசிக்கொண்டு இருக்கும்போது வியாசதேவர் அந்த அறையில் திடீரென பிரவேசித்தார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களை பார்க்கக்கூடிய அந்த ரிஷி 2 கண்களிலும் பார்வையற்ற திருதராஷ்டிர மகாராஜரிடம், ஓ அரசே, உன்னுடைய புத்திரர்களும் மற்றைய மன்னர்களும் வாழ்வின் இறுதி நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் அனைவரும் யுத்த களத்தில் கூடிவிட்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று தீர்ப்பார்கள். காலத்தால் கொண்டு வரப்பட்ட தவிர்க்கப்பட முடியாத இந்த மாறுதல்களை நினைவில் கொண்டு கவலைப்படாது இருப்பாயாக. ஓ குழந்தாய், நீ யுத்தத்தை பார்க்க விரும்பினால் அதற்குரிய சக்தியை நான் தருகிறேன் என கூறினார் அவர். இதனை கேட்டு பெருமூச்சு விட்ட திருதராஷ்டிரர், என்னுடைய புத்திரர்கள் இறப்பதைக் காண நான் விரும்ப கிடையாது. ஓ முனிவர் அவர்களே, யுத்தத்தை பற்றி நான் கேட்டால் மட்டும் போதும் என பதில் அளித்தார் அவர். அதற்கு பதிலாக சில வியாசதேவர், சஞ்சயனுக்கு நான் அந்த யுத்தத்தை பார்க்கும் சக்தியை அளிக்கின்றேன். என்னுடைய கருணையினால் குருட்சேத்திர போர்க்களத்தில் நடக்கும் அனைத்தையும் சஞ்சயனால் பார்க்க முடியும். மறைக்கப்பட்ட விஷயங்களோ பகலிலோ இரவிலோ அல்லது ஒருவருடைய மனதில் நினைக்கப்பட்ட விஷயங்களையோ ஆக மொத்தம் எல்லாவற்றையும் சஞ்சயனுக்கு அளிக்கப்படும் தெய்வீக பார்வையால் சஞ்சயனால் அறிய முடியும். எனவே அரசே, சஞ்சயன் உங்களுக்கு யுத்தம் முழுவதையும் விளக்கி கூறுவான். யுத்தத்தில் நடைபெறும் எதுவும் சஞ்சயன் கண்களுக்கு புலப்படாமல் போகாது என கூறினார் அவர். மேலும் வியாசர் கூறினார், ஆயுதங்கள் சஞ்சயனை வெட்டாது, அவனுக்கு களைப்பு தோன்றாது. கவல்கனியின் மகன் ஆன சஞ்சயன் உயிருடன் யுத்தத்தில் இருந்து திரும்பி வருவான். ஆகையால் கவலைப்படாதீர்கள், இது விதி. ஆகையால் துயரத்திற்கு இடம் தர வேண்டாம். இதனை தடுத்து நிறுத்துவது இயலாது. வெற்றியை பொறுத்தவரை அது நேர்மையானவர்களுக்கு போய் சேரும் என கூறி வியாசர் அங்கிருந்து நீங்கிவிட்டார். திருதராஷ்டிரனும் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு மறுபடியும் பெருமூச்சு விட ஆரம்பித்தார். பின் சஞ்சயனிடம், சஞ்சயா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்கள் இந்த குருட்சேத்திரத்தில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். சஞ்சயா நுணுக்கமான விளக்கத்துடன் அவர்களுடைய நாட்டையும் நகரத்தையும் எனக்கு விளக்கி கூறுவாயாக. வியாசரின் அளவற்ற கருணையால் நீ தெய்வீக பார்வையும்
ஞானக்கண்ணு பெற்றுவிட்டாய் என கூறினார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சஞ்சயன் பின்பு குருட்சேத்திர போர்க்களத்தில் நடப்பதை திருதராசருக்கு ஒவ்வொன்றையும் விளக்கத்துடன் கூற ஆரம்பித்தார். இவ்வாறாக சில வியாசரின் கருணையினால் சஞ்சயன் தெய்வீக சக்தியை பெற்று உள்ளும் புறமும் இரவும் பகலும் போர்க்களத்தில் நடக்கும் ஒவ்வொன்றையும் அறியும் சக்தியை பெற்றார். ஆகையால் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 11.8 கூறுவதைப் போன்று உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது, எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகின்றேன் என கூறுவது போன்று ஒருவர் பகவான் கிருஷ்ணராலோ அல்லது அவரது தூய பக்தர்களாலோ தெய்வீக சக்தி அளிக்கப்பட்டு விட்டால் ஒழிய இவ்வாறாக தெய்வீக விஷயங்களை காண்பது அரிது ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் தெய்வீக கண்கள் அளிக்கப்பட்ட அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை காண இயன்றது. அதுபோன்று பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான சில வியாசதேவர் சக்தி அளித்ததால் சஞ்சயனால் குருட்சேத்திர போர்க்காட்சியை துல்லியமாக கண்டு திருதராசருக்கு கூற முடிந்தது. மேலும் பகவத்கீதை 18.75 சஞ்சயன் கூறுகின்றார், சில வியாசதேவரின் கருணையினால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனன் இடம் தாமே நடத்திய இந்த மிக மிக இரகசியமான உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன் என சில வியாசரின் கருணையாலேயே கிருஷ்ணர் அர்ஜுனன் உரையாடலை தன்னால் கேட்க முடிந்தது என உறுதிப்படுத்துகின்றார். தொடர்ந்து பகவத்கீதை 18.77 சஞ்சயன் கூறுகின்றார், மன்னனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த அற்புத ரூபத்தை நினைத்து நினைத்து நான் மேன்மேலும் வியப்பில் மூழ்கி மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறேன் என பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூபத்தையும் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றதாக குறிப்பிடுகின்றார். ஆகையால் பக்தர் அல்லது பகவானின் கருணை இல்லாது யாராலும் பகவானை அறிய முடியாது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செயல்களை புரியவோ அறியவோ முடியாது. இப்பொழுது பகவத்கீதையில் கடைசியாக சஞ்சயன் திருதராச மன்னரிடம் கூறுகின்றார், யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் நியாயமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் இருக்கும் என கூறுகின்றார் சஞ்சயன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்